பச்சை மொச்சை கத்திரிக்காய் போட்டு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பச்சை மொச்சையை கழுவி குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து மொச்சையை குக்கரில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மஞ்சள்தூள் ஒரு அரை டீஸ்பூன். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு நிறுத்திடுவோம். மொச்சக்காய் வெந்துருச்சு. காயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசா எடுத்துக்குவோம். ஒரு வானொலி அடுப்புல வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை. கடுகு இந்த மாதிரி வெடிச்ச உடனே நமக்கு பொடிசா கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டு கூடவே கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பாத்திரத்த அளவுக்கு வணங்கினோடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டு அது பச்சை வாசம் போற வரைக்கும் வேணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனோன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை போட்டு லேசா வணக்கி வச்சுருவோம். கத்திரிக்காய் லேசா வதங்கினோன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம மொச்சக்காயில போட்டிருக்கோம், அதனால இதுக்கு தேவையான உப்பு. கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி, நம்ம மொச்சக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதே ஊற்றிக்கணும். ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இதை போட்டு அரைச்சிட்டு வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு அந்த மொச்சப்பருப்பை போட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் அதில் ஊற்றி கொதி வந்தோடனே கொஞ்சம் புதினா தலை, கொஞ்சம் கொத்தமல்லி, போட்டு கலந்து இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தலை தலைன்னு எடுத்தால் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு வச்சுக்கலாம்.